சிறுவன் ஆள்கடத்தல் வழக்கு தொடர்பாக ஆஜராவதற்காக ஜெகன்மூர்த்தி மற்றும் ஏடிஜிபி ஜெயராமன் ஆகியோருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் அவர்கள் இருவரும் ஆஜராவதற்காக சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திற்கு வந்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களுக்காக செய்தியாளர் பிரபாகரன் வந்திருக்கிறார். பிரபாகரன், ஜெகன்மூர்த்தி ஆஜராகாததால் விசாரணையை சிறிது நேரத்திற்கு நீதிபதி ஒத்திவைத்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தற்போதைய நிலவரம் என்ன பிரபாகரன்? நிச்சயமாக சிறுவன் ஆள் கடத்தல் வழக்கில் தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி வேல்முருகன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்த வழக்கு என்பது இதில் பூவி ஜெகன்மூர்த்தி எம்எல்ஏ ஆஜராகாததால் அவருக்காக அந்த வழக்கு என்பது சிறு நேரத்திற்கு தள்ளி வைத்திருப்பதாக நீதிபதி தெரிவித்திருக்கிறார். மற்ற அலுவல்களை நீதிபதி பார்த்து வருகின்றார், மற்ற வழக்குகளை விசாரித்திருக்கின்றார். மீண்டும் இந்த தள்ளி வைக்கப்பட்ட வழக்கு என்பது மீண்டும் சிறிது நேரம் கழித்து விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே ஏடிஜிபி ஜெயராமன் விசாரணைக்கு நீதிமன்றத்திற்கு முன்பாக ஆஜராகியிருக்கின்றார். பிற்பகல் 2:30 மணியளவில் நீதிமன்றத்தில் நேரடியாக ஆஜராக வேண்டும் என்று காலையில் நீதிபதி பிறப்பித்த உத்தரவை அடுத்து ஏடிஜிபி நேரடியாக ஆஜராகியிருக்கின்றார். எம்எல்ஏ பூவை ஜெகன்மூர்த்தி நேரில் ஆஜராகாததால் வழக்கு என்பது சிறிது நேரத்திற்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கின்றது. மற்றபுறம் இந்த நீதிமன்ற வளாகம் என்பது முழுமையாக இந்த புரட்சி பாரதம் மற்றும் அதனுடைய அதனை சார்ந்திருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் முழுமையாக குவிய தொடங்கி இருக்கின்றார்கள். இந்த தெற்கு கேட் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஃபயர் அதாவது தீயணைப்பு வாகனங்கள் வரக்கூடிய அவசர நுழைவு பகுதி மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த தோரண வாயில் பகுதியில் இருந்து வரக்கூடிய வாகனங்கள் வரக்கூடிய பகுதிகளில் நூற்றுக்கணக்கான வழக்கறிஞர்கள் மொத்தமாக குழுமியிருக்கின்றார்கள். மற்றொரு புறம் அனைத்து நுழைவாயில்களுமே முழுமையாக காவல்துறையுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. ஒவ்வொரு நுழைவாயிலும் ஒரு உதவி ஆணையர் தலைமையில் கூடுதலாக போலீஸ் பாதுகாப்பு என்பது போடப்படுகின்றது. வழக்கத்தை விட அதிகமான காவல்துறையினர் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். வரக்கூடிய ஒவ்வொரு வாகனங்களும் சோதனைக்கு பின்பாகவே அனுமதிக்கப்படுகின்றன. முறையான அனுமதி சீட்டுடன் தான் உள்ளே செல்கின்றார்கள் என்பதை உறுதி செய்த பின்பாகவே காவல்துறையினர் உள்ளே அனுமதிக்கின்றார்கள். எந்த ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதில் முழுமையாக காவல்துறையினர் கூடுதல் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள். ஆவின் கேட், NBA கேட், அதே போல எஸ்பிளண்ட் காவல் நிலையம் இருக்கக்கூடிய பகுதி, சவுத் கேட் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் சுமார் ஒவ்வொரு பகுதியிலும் 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தலா பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள். நூற்றுக்கணக்கான வழக்கறிஞர்கள் குழுமியிருக்கின்றார்கள். பூவை ஜெகன்மூர்த்தி இன்று ஆஜராவார் என எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில் அவருக்காக ஆதரவாக வழக்கறிஞர்கள் உள்ளே குழுமியிருப்பதால் தற்பொழுது நீதிமன்ற வளாகம் என்பது ஒரு பரபரப்பான ஒரு சூழல் காணப்படுகின்றது. வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கின்றது. 2:30 மணிக்கு நேரில் ஆஜராகவிட்டால் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்படும் என்று காலையில் நீதிபதி தெரிவித்த நிலையில் இதுவரை பூவி ஜெகன்மூர்த்தி ஆஜராகவில்லை. ஏடிஜிபி ஜெயராமன் மட்டும் ஆஜராகி இருக்கின்றார். இதற்காக ஒருவேளை வரக்கூடிய அந்த வாகனங்கள் அதற்காக ஒரு சிறிது கால அவகாசம் வழங்குவதற்காக வழக்கு சிறிது நேரத்திற்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கின்றது. நீதிபதி மற்ற அலுவல்களை கவனித்து வருகின்றார். பிரபாகரன், 2:30 மணிக்கு ஆஜராக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் தற்போது வரை பூவை ஜெகன்மூர்த்தி அங்கு வரவில்லை என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து சில நிமிடத்திற்கு வழக்கு விசாரணை என்பது ஒத்திவைக்கப்படும் சொல்லியிருக்கீங்க. அடுத்து வழக்கு விசாரணை எப்போது தொடங்கும் என்று எதிர்பார்க்கலாம் பிரபாகர்? நிச்சயமாக தற்பொழுது இந்த எஸ்பிளேட் காவல் நிலைய பகுதியில் தெற்கு பகுதியில் புரட்சி பாரதம் கட்சியைச் சேர்ந்த அதனுடைய கொடி கட்டிய ஒரு வாகனம் என்பது தற்பொழுது உள்ளே நுழைந்து கொண்டிருக்கிறது. நாம் நேரலை காட்சிகளில் பார்க்க முடியும். அந்த வாகனத்திற்குள் அவர் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இருப்பினும் அவர் சேரவில்லை. அவருடைய ஆதரவாளர்கள் செல்வதாக காவல்துறையிடம் தெரிவித்து சென்றிருக்கின்றார்கள். இருப்பினும் ஒரு பரபரப்பான சூழல் என்பது தற்பொழுது காணப்படுகிறது. தற்போது ஏடிஜிபி ஜெயராமன் உயர்நீதிமன்றத்திற்கு வருகை தந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஜெகன்மூர்த்தி அவர்கள் ஆள்கடத்தல் வழக்கில் ஆஜராக ஏடிஜிபி ஜெயராம் தற்போது அங்கு வருகை தந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ள சூழலில் ஜெகன்மூர்த்தி தலைமறைவாக இருக்கிறாரா அல்லது அவர் ஆஜராவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமாக இன்று பிற்பகலில் இந்த வழக்கு நீதிமன்றத்தில் நேரடியாக ஆஜராகாவிட்டால் ஏற்கனவே பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்படும், கைது செய்வதற்கு பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்படும் என்று நீதிபதி எச்சரித்திருந்தார். அதன் நிலையில் தான் பிற்பகல் 2:30 மணிக்கு வழக்கு விசாரணைக்கு வந்தது. வழக்கு விசாரணைக்கு வருவதற்கு ஒரு 15 நிமிடங்களுக்கு முன்பாக ஏடிஜிபி ஜெயராமன் நீதிமன்றத்திற்குள் சென்றிருக்கின்றார். வழக்கு விசாரணைக்காக சென்றிருக்கின்றார். மற்றொரு புறம் இந்த வழக்கிற்காக 2:30 மணிக்கு வழக்கு விசாரணைக்கு வந்துவிட்டது. நீதிபதி அமர்ந்தவுடன் முதலில் இந்த வழக்கு குறித்து கேட்டறிந்தார். எனவே இதில் சம்பந்த
சம்பந்தப்பட்ட அந்த இருவர், அதாவது ஏடிஜிபி ஜெயராமன் மற்றும் பூவை ஜெகன்மூர்த்தி ஆகியோரை ஆஜராக காலையில் பிறப்பித்த உத்தரவு என்ன ஆயிற்று என்று கேட்டபொழுது அவருக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது போன்ற ஒரு தகவல் நீதிபதியிடம் தெரிவிக்கப்பட்டது. இருப்பினும் இந்த வழக்கு சற்று சிறிது நேரம் கழித்து விசாரிப்பதாக நீதிபதி தெரிவித்திருக்கின்றார். மற்ற அலுவல்களை கவனித்து வருகின்றார். ஒருவேளை அவர்கள் ஆஜராகாத பட்சத்தில் அடுத்ததாக இன்னும் ஒரு சில வழக்குகள் விசாரித்து முடித்ததன் பின்பாக மீண்டும் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது அதில் சம்பந்தப்பட்ட இருவரும் அதில் ஒருவர் ஆஜராகியிருக்கின்றார், மற்றொருவர் ஆஜராகவில்லை என்றால் நேரடியாக உயர்நீதிமன்றம் சார்பிலே நீதிபதி இந்த ஒரு பிடிவாரண்டை பிறப்பிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. இருப்பினும் இதில் குற்றம் சாட்டப்படக்கூடியவர்களுக்கு ஒரு சிறிது கால அவகாசம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆஜராவதற்கு நீதிபதி சொல்லியிருக்கின்றார். சற்று வழக்கு சிறிது நேரத்திற்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கின்றது. உயர்நீதிமன்ற வளாகம் முழுமையாக ஒரு பரபரப்பான ஒரு சூழலை காணப்படுகின்றது. சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் புரட்சி பாரதம் கட்சி வழக்கறிஞர்கள் குவிந்து வருவதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. தற்போது பொதுமக்கள் உயர்நீதிமன்ற வளாகத்திற்குள் செல்வதற்கு போலீசார் தரப்பில் ஏதேனும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறதா? நிச்சயமாக இதுவரை இந்த கட்டுப்பாடுகள் என்பது ஏற்கனவே வழக்கத்தில் இருப்பதை போலவே இதுவரை பின்பற்றி வருகின்றார்கள். மிக முக்கியமாக அனைத்து நுழைவாயில் பகுதிகளிலும் கூடுதலாக போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள். பொதுமக்கள் மற்றும் நீதிமன்ற வழக்குகள் சார்ந்து உள்ளே செல்லக்கூடியவர்களுக்கு வழக்கமான எந்த கட்டுப்பாடுகளும் இல்லை. வரக்கூடிய வாகனங்கள் மட்டுமே முழுமையாக பரிசோதனை செய்யப்பட்டு யார் உள்ளே செல்கின்றார்கள் என்பதை காவல்துறையினர் உறுதி செய்து வருகின்றார்கள். மற்றபடியாக அனைத்து நுழைவாயில்கள் வழியே வழக்கறிஞர்கள், காவல்துறையினர், அதே போல பயிற்சி பெறக்கூடிய வழக்கறிஞர்கள், பொதுமக்கள், வழக்கிற்காக செல்லக்கூடியவர்கள், வாதி பிரதிவாதிகள் என யார் தரப்பிலும் போகக்கூடியவர்களுக்கு ஏற்கனவே அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அட்டையை உறுதி செய்துவிட்டு அவர்கள் தான் செல்கின்றார்களா என்பதை. பிரபாகரன், தற்போது ஜெகன்மூர்த்தியை கைது செய்ய தனிப்படை அமைக்கப்பட்ட நிலையில் அவர் முன்ஜாமீன் கோரி ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறார். அந்த வழக்கு சிறிது நேரம் ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.